தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கும் தனக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று முதல்வர் சித்தராமையா தெரிவித்தார். சென்ற 2023ஆம் ஆண்டு நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கர்நாடகாவின் முதல்வராக யார் பொறுப்பேற்பது என்பதில் சித்தராமையாவுக்கும் டி.கே. சிவகுமாருக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. இதையடுத்து கர்நாடகாவின் முதல்வராக முதல் 2.5 ஆண்டுகளுக்கு சித்தராமையாவும் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு டி.கே. சிவகுமாரும் இருப்பார்கள் என முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் சித்தராமையா முதல்வராக பதவியேற்று 2.5 ஆண்டுகள் முடியவுள்ள நிலையில் டி.கே. சிவகுமாரை முதல்வராக நியமிக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் காங்கிரஸ் மேலிடத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். மேலும் கர்நாடகாவின் முதல்வராக தானே தொடர வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிடம் விரும்பினால் மட்டுமே தான் பதவியில் இருப்பேன் என்று கூறிய சித்தராமையா, காங்கிரஸ் மேலிடம் எடுக்கும் முடிவை தானும் டி.கே. சிவகுமாரும் கட்டாயமாக ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருந்தார். சமீபத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் பேசிய டி.கே. சிவகுமார் 2004 தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது தனக்கு கிடைத்த அதிகாரத்தை தியாகம் செய்த சோனியா காந்தி மன்மோகன் சிங்கை பிரதமராக்கினார் என்று பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் 2 பேரும் சமாதானமாக செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிடம் அறிவுறுத்தியதை அடுத்து டி.கே. சிவகுமாரை காலை விருந்துக்காக தனது இல்லத்திற்கு சித்தராமையா அழைத்தார். அதன் பிறகு பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா, கர்நாடகாவின் முதல்வர் குறித்து காங்கிரஸ் மேலிடம் எடுக்கும் முடிவை பின்பற்றி 2 பேரும் இணைந்து செயல்படுவோம். ஊடகங்கள் தான் இந்த குழப்பத்திற்கு காரணமே தவிர டி.கே. சிவகுமாருக்கும் தனக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று சித்தராமையா பேசினார். இதனால் கர்நாடகாவில் முதல்வர் பதவி சர்ச்சை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.